ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான சிக்கன் ஒரு டைம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதம், தோசை, இட்லி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம அதை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம பிகினர்ஸாக இருந்தால் கூட அதை செஞ்சிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன், போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறதுல நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சிக்கன் அந்த படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊற வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். இப்போ அதுக்கு அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் இருந்தால் போதும். ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ போட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 2 பட்டைத்துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு பல்லாரி வெங்காயம் நான் பொடியாக நீல வாக்கில் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிக்குவோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கண்ணாடி பதம் நம்மளுக்கு வரணும் இந்த வெங்காயம். அடுத்தது ஒரு 2-3 தக்காளி பழம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கோங்க. நல்லாவே நம்மளுக்கு பாருங்கள் வெந்து வந்துருச்சு. வெங்காயம் நல்லாவே வெந்து நம்மளுக்கு அப்படியே சுருண்டு வந்துருச்சு அந்த வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா என்னென்னு பார்த்துருவோம். அது அந்த சைடு வேகட்டும். ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 10-15 முந்திரி பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற போட்டு வச்சுக்கோங்க. கழுவிக்குவோம். கழுவி ஊற போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இது 1/2 கிலோவுக்கு ஒரு 10-15 முந்திரி சரியாக இருக்கும். ஒரு மூடியில் ஒரு 1/2 மூடி தேங்காய் சின்னதாக நான் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். அதையும் அரைச்சிக்குவோம். அந்த அரைச்ச விழுதை இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வெந்திருக்குல்ல அதில் சேர்த்துக்குவோம். அதை சேர்த்தாச்சு. அதையும் ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. நம்ம எப்போவுமே குழம்புக்கு சரி பொரியலுக்கு சரி நம்ம லேட்டாக இறக்கும்போது நம்ம தேங்காய் ஊற்றுவோம். ஆனால் இதுக்கு மட்டும் நம்ம முன்னாடியே இதில் ஊற்றிடுறது தான் இதுக்கு ஹைலைட்டே. இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரில் பிரட்டி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கனை சேர்த்தாச்சு. நம்ம தேவைக்கேற்ப உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்குவோம். அதையும் போட்டாச்சு. நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. அடுத்தது கொஞ்சம் நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு அரைச்சது அந்த இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு மசாலா மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பட்டைத்துண்டு, 2 கிராம்பு வச்சு அரைச்சி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு ருசியாக, அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.